பன்னீர் குடமிளகா வச்சு ஒரு கிரேவி ஒன்று பண்ணலாங்க. அதுக்கு வந்து பன்னீரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சட்டியில் போட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட்டு இந்த குடமிளகாய் இருக்கு இல்லைங்களா, இந்த குடமிளகாயை இந்த அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், முந்திரி பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாங்க, இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணுங்க. பன்னீர் குடமிளகாய் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வதக்கி வச்ச குடமிளகாங்க, பன்னீர் வதக்குனது, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க. இந்த தக்காளி, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இது அதை எல்லாத்தையும் அரைச்சி மிக்சியில் அரைச்ச அந்த கிரேவிங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, கூட வந்து 1 டீஸ்பூன் மொத்தப்பொடிங்க. இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இஞ்சி பூண்டு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்லா இப்படி வதங்கின உடனே வெங்காயத்தை போட்டு வதக்கணுங்க. இது அரைச்சி வச்ச தக்காளி, முந்திரி பருப்பு, இதை எல்லாத்தையுமே வெங்காயத்தோட சேர்த்துடணுங்க. மொத்தப்பொடி போட்டுடணும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. கொதிச்சு வரும்போது இந்த குடமிளகாயமும் பன்னீரையும் இதோட சேர்த்துடணுங்க. நல்லா கிண்டி விடணுங்க. இதோட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. தண்ணி விடணுங்க. இதில் தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விடணுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை. கிரேவி ரெடிங்க. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது ப்ரெட்டுக்கு கூட நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.